சார் அண்டு அதில் பேசும்போது ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்ககிட்ட நீங்கள் உங்கள் பவரை காட்டலாம், என்கிட்ட அதெல்லாம். நீ என்ன பெரிய கொக்கா, நீ என்ன பெரிய கொக்காயா, உங்கள்கிட்ட என்ன பவரை காட்ட முடியாது? என்ன பவரை காட்டுறாங்க? ஓண்ட பவரை காட்டினாங்க. என்ன பவரை காட்டினார் அவர் இந்த யாருன்னு தெரியாத ஒரு ஆளை நீங்கள் ஈஸியாக அடிச்சிட்டீங்க, இவர் நம்மகிட்ட அதெல்லாம் நடக்காது. இவரை போய் நில்லுங்க, இவரை போய் அடிக்க மாட்டானா விடுதலை சிறுத்தைகள்? இவர் போய் பைக்கை நிறுத்தி சொல்லுங்க. இவரை அடிச்சு பின்னால் தூக்கி போட்டு போலீஸில் போட்டு கொடுத்துருவான். என்ன பண்ணுவேன் நீ போய் நிறுத்துவியா? நிறுத்தி பாரு. அதே அவனை மாதிரியே நீ வந்து திருமாவளவன் வண்டி முன்னால் போய் பைக்கை நிறுத்தி திருமாவளவோட சண்டைக்கு போ. நீ என்ன எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்னா பெரிய பருப்பு நினைப்பா அவனுக்கு அடிச்சு தூக்குனான்னு என்ன பண்ணுவ நீ? அவனை விடுதலை சிறுத்தைகள் சும்மா இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? அமைதிக்கு அமைதி, பிரச்சனைனா பிரச்சனை பண்ணத்தான் எல்லாம் தொண்டர்கள் ரெடியாக இருப்பான். தொட்டு பாரு, நீ வேணா போய் திருமாவளவன் வேணா மோதிப்பாரு. நீ தைரியமான ஆள் முன்னால் போய் நிறுத்திப்பார், அவரை தடை பண்ணிப்பார், அவரோட மோதிப்பார். நீ போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீ மோதிப்பார் பார்ப்போம். இதெல்லாம் ஒரு அரசியலாங்க. மோதுறது, எங்கூட ஒத்தைவான்னு சொல்கிறது, நான் முன்னாள் போலீஸ் அதிகாரின்னு சொல்லி அதிகாரத்தை வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் ஒரு அரசியலா? அரசியலை கேவலம் பண்ணுறது இந்த மாதிரி ஆளுங்க தான். அரசியலை பக்குவமாக ஒரு கண்ணியத்தோடு பண்ண தெரிஞ்சுக்கணும். முதல்ல எந்தரோ மகானுபாவோடு அந்தருக்கே வந்தனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வந்தனம் கிடையாது, எல்லாருக்கும் மரியாதை கிடையாது. யாருக்கு மரியாதை? மரியாதைக்கு உரியவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு மட்டும் மரியாதை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது. அவனுக்கு தான் மரியாதை. மரியாதைக்கு உரியவராக நீ இருந்தால் உனக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதைக்கு உரியவனாக நீ இல்லை என்று சொன்னால் உனக்கு மரியாதை கிடைக்காது. அவ்வளோதான்.